நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. பங்குனி மாதம் 19ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்துல தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை மாதமும் நமக்கு பிறக்க போகுது. இந்த ஏப்ரல் மாதத்துல கிரகங்களோட சேர்க்கையும் கிரகங்களோட பெயர்ச்சியும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் பல விதமான மாற்றங்களையும் தரப்போகுது. அதனால கிரகங்களோட பெயர்ச்சிலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். புதன் பகவான் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மேஷ ராசியில அதுவும் வக்ர பயிற்சியில இருக்கிறாரு. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிலையிலிருந்து மேஷத்துல பின்னோக்கி மீனத்துல நுழைய போறாரு. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி சூரியன் மேச ராசிக்கு போறாரு. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி மீன ராசியில செவ்வாயோட பயிற்சியும் இருக்குது. ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி மேசத்துல சுக்கிரனோட பயிற்சியும் இருக்குது. ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி மீன ராசியில புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேரா பயணத்தை மேற்கொள்ளுறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும், சனி கும்பத்திலையும், குரு மேஷத்திலையும் இருக்குது. இந்த ஏப்ரல் மாதத்துல கிரகங்களோட பயிற்சியும் கிரகங்களோட மாற்றமும் இப்படிதான் இருக்குது. கும்பராசியில சனி செவ்வாயோட கூட்டணியும் இருக்குது. உச்சம் பெற்ற கிரகங்களால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாவே பார்க்க போறோம். நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு சூரியன் 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 7ஆம் வீட்டின் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறதால குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும். இதுவரைக்கும் நீங்கள் சம்பாதித்த வருமானம் இல்லாமல் கூடுதல் வருமானத்தை பெற போறீங்க. கண் சம்பந்தமான விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். கும்பராசிக்கு 3ஆம் இடத்துல ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியனால திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் கைகூடி வரும். அது மட்டும் இல்லாமல் எந்த காரியத்தை நீங்கள் முன்னெடுத்தாலும் அது உங்களுக்கு வெற்றியாக மட்டும்தான் முடியும். அசாத்திய தைரியம் அப்படிங்கிறது இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு வெற்றியின் மாதமாக தான் இருக்க போகுது. வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு. வண்டி வாகன சேர்க்கையும் உண்டு. வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டின் மீது இருக்கிறதால திருமணம் நடைபெறுவதில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்லாம் கைகூடி வருது. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்வதால் முகப்பொலிவு அப்படிங்கிறது ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும். இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு நன்மை தரும் மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். வேலை தேடிக்கிட்டு இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் வேலை கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு தலைமை பொறுப்பு கூட கிடைக்கும். போட்டித் தேர்வுகளெல்லாம் நீங்கள் சிறப்பாக எழுதி அரசாங்க வேலையை பெறுவீங்க. இந்த மாதம் மூட்டு வலி, கால் வலி போன்ற உபாதைகளை எல்லாம் நீங்கள் சந்திக்க நேரிடும். ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். கடன் தொல்லைகளாலையும் வழக்கு விவகாரங்களாலையும் நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. இதற்குண்டான பணத்தை உங்களுடைய சேமிப்பிலிருந்து தான் நீங்கள் எடுக்குவீங்க. எதிரிகள் அல்லது போட்டியாளர்கள் மூலம் சில பிரச்சனைகளெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாகவும் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். எனவே நீங்கள் பொறுமையை சற்று கடைபிடிக்கணும். உங்கள் நடவடிக்கைகளெல்லாம் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். பிறர் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்துக்குங்க. பணியிடத்தில் சக பணியாளர்களோட ஒத்துழைப்புலாம் கிடைக்கும். அதன் மூலம் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே முடிச்சு கொடுப்பீங்க. தொழில் செய்கிறவங்களுக்கும் வாடிக்கையாளர்களோட ஆதரவு அப்படிங்கிறது உண்டு. உங்களை சுற்றி இயங்கும் வயதான நபர்கள் அளிக்கும் கருத்து உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். குழந்தைகள் குறித்து எடுத்த முடிவுகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளுவீங்க. அதன் காரணமாக உங்களுடைய குழந்தைகளோட முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. மாணவர்கள்லாம் கல்வியில சிறந்து விளங்குவாங்க. வாழ்க்கை துணையோடு ஒரு சில காலகட்டத்தில் பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க சந்திக்க வேண்டி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. வாழ்க்கை துணையை அனுசரித்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். காதல் மற்றும் குடும்ப உறவுகளெல்லாம் இந்த மாதத்துல உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய மாதம் தான் சொல்லணும். பொழுதுபோக்கு அம்சங்களையும் சரி, காதல் உறவுகளையும் சரி, ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுக்கு மனதுக்கு பிடிச்சவர்களுக்கெல்லாம் பரிசுகளை வழங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தொலைதூர உறவுல இருப்பவர்கள் நேரில் சந்தித்து மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. இந்த மாதம்
பெற்றோர்கள்லாம் உங்களுடைய காதலை அங்கீகரிக்கலாம். இதுவரைக்கும் காதலர்களா இருந்த நீங்க கணவன் மனைவியா மாறக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மாதத்துல உண்டு. இளைய சகோதரர்களின் செல்வாக்கு உங்களுக்கு காதல் உறவுகள்ல ஒரு சில சிக்கல்களை உருவாக்கினாலும் பெற்றோர்கள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை கொடுப்பாங்க. கணவன் மனைவி உறவு சீராயே இருக்கும். தொலைதூர பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. குடும்பத்தோடு நீங்க எடுக்கும் முடிவுகள்ல உறுதியா இருக்கணும். உங்களுடைய முன்னோர்களை தவறாம வழிபட்டுட்டு வாங்க. இந்த மாதம் நிதி அப்படின்னு பார்த்தோம்னா அதிக செலவுகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். திடீர் பண இழப்புகள்லாம் ஏற்படலாம். இதனை தவிர்க்கிறதுக்கு எல்லா விஷயத்திலையும் திட்டமிட்டு வரவு செலவுகளை மேற்கொள்ளுறது நல்லது. உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்திக்கணும். தந்தை மற்றும் குடும்பத்துல இருக்கிற வயதானவர்களின் உடல்நல பிரச்சனைகளுக்காகலாம் பணத்தை நீங்க செலவழிப்பீங்க. பெரும் சிரமங்களை தவிர்க்கிறதுக்கு திட்டமிட்டு செலவு செய்யறது தான் நல்லது. உங்களுடைய வருமானத்துல ஒரு பகுதியை சமூக சேவை நடவடிக்கைகளுக்காக நீங்க ஒதுக்கி வச்சிருப்பீங்க. அது ஒரு பெரிய இழப்புகளை தவிர்க்கிறதுக்கும் உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கும் உறுதுணையா இருக்கும். தொழில் வளர்ச்சிக்கு புதிய இடங்களுக்கு இடமாற்றம் செய்யறதன் மூலமா உங்களுக்கு செலவுகள்லாம் ஏற்படலாம். உங்களுடைய கடின உழைப்புக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். புதன்கிழமையில தொடர்ந்து விஷ்ணு பகவானை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். உத்தியோகம் சம்பந்தமா நீண்ட தூர பயணம்லாம் சென்று வருவீங்க. உத்தியோக முன்னேற்றத்திற்கு இது உதவிகரமா இருக்கும். உங்களுடைய வளர்ச்சிக்காக வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கெல்லாம் செல்லலாம். புது இடம் புது உத்தியோகம் அப்படிங்கிறது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பு அர்ப்பணிப்போடு செயல்படுவதன் மூலம் பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த மாதத்துல பெரிய முதலீடுகள் செய்யும் பொழுது கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். மாணவர்கள்லாம் திட்டமிட்டபடி படிச்சிங்க அப்படின்னா தேர்வுல நல்ல மதிப்பெண்கள் எடுப்பீங்க. சக மாணவர்கள் அளிக்கும் கருத்துக்களை எல்லாத்தையும் இந்த மாதத்துல நீங்க தவிர்த்துக்கணும். அவர்களுடைய கருத்துக்களுக்கு செவிசாய்த்தீங்க அப்படின்னா படிப்புல கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலை வரும். சக நண்பர்களிடமிருந்து சற்று விலகி இருக்கிறது நல்லது. உங்களுடைய படிப்பை மேம்படுத்தவும் உங்களுடைய இலக்கை அடையிறதுக்கும் குடும்ப உறுப்பினர்களும் ஆசிரியர்களும் உங்களுக்கு எவ்வளவு உதவியா இருக்கணுமோ அவ்வளவு உதவிகளை செய்துட்டு வருவாங்க. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் 10ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் உங்க ராசிக்கு அதிபதியான சனியோடு மாத தொடக்கத்துல முதல் வீட்டிலேயே இருக்கிறாரு. சனியும் செவ்வாயும் எதிர் துருவ கிரகங்களா இருக்கிறதால உங்களுடைய நடத்தையில மாற்றம் அப்படிங்கிறது வரும். எதற்கெடுத்தாலும் கோபப்படக்கூடிய சூழ்நிலை கூட உண்டு. இது உங்களுடைய வேலையில தாக்கத்தை ஏற்படுத்தலாம். சனி மற்றும் செவ்வாய் இணைந்து மாத தொடக்கத்துல 7ஆம் வீட்டுல இருக்கும். அதே நேரத்துல ராகுவும் சூரியன் 2ஆம் வீட்டுல இருக்கிறாரு. அதனால அங்க சுக்கிரனும் இருக்கிறாரு. இந்த 2 கிரக நிலைகளுமே வியாபாரத்துல உங்களுக்கு தளர்ச்சியை ஏற்படுத்தலாம். உங்களுடைய தொழில் சார்ந்த நிறுவனத்துல புதிய பிரச்சனைகள் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பணிபுரியும் நபர்களுடனும் சக பணியாளர்களும் ஓரளவு சுமூகமா நடந்து கொள்றதுக்கு முடியாது. சற்று எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய மாதம். 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் மாத தொடக்கத்துல 3ஆம் வீட்டுல இருக்கும்போது பிள்ளைகள் வழியில ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரலாம். பிள்ளைகளோட கல்யாணம் மற்றும் வேலை வாய்ப்பு போன்றவற்றில் தடை தாமதங்கள்லாம் உருவாகும். படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலையே அப்படின்னு ஆதங்கப்படுவீங்க. அதே நேரத்தில் அஷ்டமாதிபதியாகவும் புதன் இருக்கிறதால அவர் வக்கரம் பெறுவது உங்களுக்கு நல்லது தான். எதிர்பாராத சில நல்ல வாய்ப்புகள் கூட ஒரு சிலருக்கெல்லாம் வந்து சேரும். புதிய நண்பர்களோட அறிமுகம்லாம் கிடைக்கும். வெளிநாடு வெளி மாநிலங்களில் பணிபுரியறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள்லாம் கைகூடி வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாயும் சனியும் முதல் வீட்டில் இருக்கிறாங்க. அதிலிருந்து புதன் மற்றும் குரு அமைஞ்சிருக்கக்கூடிய 3ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கறாரு. இந்த முரண்பாடான சேர்க்கையின் காரணமா மனக்குழப்பம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பணப்பழக்கமும் உங்களுக்கு குறையும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய முடியாத சூழ்நிலையெல்லாம் வரலாம். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் ஏற்படும். உடன்பிறப்புகள் கூட உங்களுக்கு ஒரு சில காலகட்டத்தில் பகையா மாறுவாங்க. வரவுக்கு மிஞ்சிய செலவு அப்படிங்கிறது இருக்கும். வீட்டில் உபயோகப்படுத்தப்படும் மின்சாதன பொருட்கள் கூட உங்களுக்கு அடிக்கடி பழுது வைக்கக்கூடிய சூழ்நிலையில வரும். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதிக்கு முன் நீங்க எதை செய்யறதா இருந்தாலும் அதை செய்து கொள்ளணும். புதன் 2ஆம் வீட்டிற்கு போறாரு. அதுவும் வக்கர நிலையில. நீங்க திருமணமானவராக இருந்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில சண்டை சச்சரவுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் வீட்டுல ராகு மற்றும் சூரியன் இருக்கிறதால ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். பணப்புழக்கத்துல தடை ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல்லையும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். எதையுமே நீங்க திட்டமிட்டு செய்ய முடியாது. வாசல் தேடி வந்த வரன்கள் கூட முடிவாகாம திருப்பி போகும். உழைப்பிற்கு ஏற்ற பலன் இல்லையே அப்படின்னு கவலைப்படுவீங்க. பெரிய மனிதர்களின் பகையை முடிஞ்ச வரைக்கும் வளர்த்து கொள்ள வேண்டாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு கடுமையாக உழைப்பீங்க. தனக்குத்தானே எதிரி அப்படிங்கிற நிலையெல்லாம் வரும்.
கும்பராசிக்காரர்களுக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்காம போகலாம். எதையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டிய மாதம் இந்த ஏப்ரல் மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் ராமபுரான் வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சனிக்கிழமையில பெருமாளை வணங்கி நிதிநிலையில நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க. அமாவாசை நாட்கள்ல 10 பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க. இந்த மாதத்துல விஷ்ணு சகசரநாமம் மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்டு எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பை பெற முயற்சி செய்யுங்க. குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குறதுக்கு முன்ன விநாயக பகவானை வழிபட்டுட்டு உங்களோட அன்றாட பணிகளை தொடங்குங்க. இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பாகவே இருக்கும்.